கோயம்புத்தூர்லேயே ஃபேமஸான உள்ள 7ஆம் படை வீடான மருதமலை கோயில் தாங்க நம்ம போயிருந்தோம். இதில் சோமகந்த சலைன்னு சொல்லி சிவன், முருகன், பார்வதி என்று அழைக்கப்படுது. இதில் வெள்ளிங்கிரி மலையை வந்து சிவனாகவும், நீலிமலையை வந்து பார்வதியாகவும், இந்த 2 மலைக்கு இடையில தான் நம்ம மருதமலை கோயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம மருதமலை கோயில் அடிவாசலில் பார்த்தா பஸ் வசதி இருக்குது. 10 ரூபா தாங்க டிக்கெட்டு. ஒரு 3 மலை சுற்றுற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப 15 மினிட்ஸ் தான் ரீச் ஆயிடலாம் கோயிலை. நீங்கள் ஒரு 6 மணிக்கு மேலே வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பைக்கில் மட்டும் வராதீங்க. இல்லை காரோ இல்லைன்னா பஸ் வசதி இருந்தால் கண்டிப்பாக வாங்க. ஏன்னா காட்டில் வந்து யானை இந்த மாதிரி வரலாம் அலோடு பண்ணலை வருதுனால. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி பஸ் வசதி காரணம் வந்துடுங்க. இந்த கோயிலை வந்து சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கப்படுறது, இல்லைன்னா மருதாச்சல மூர்த்தி என்றும் இந்த கோயிலில் சொல்லப்படுதுங்க. நீங்கள் இந்த கோயிலில் வந்து ஏதாவது திங்ஸ் இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முருகர் கோயில் அடிவாசலையே இருக்குது. நீங்கள் திங்ஸ் எது இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கோயிலுக்கு மேலே அவ்வளோவா கடை எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து முருகர் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நடந்தே வரணும். கீழே வந்து படிக்கட்டே இருக்குது அடிவாசலில். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நடந்து வந்தீங்கன்னா கோயில் ரீச் ஆயிடலாம். இந்த கோயில் படிக்கட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இருக்கிறதுலே இந்த மருதமலை கோயில் தான் படிக்கட்டு ஏற ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப கம்மி இருக்கிறதுலே படிக்கட்டுனா இந்த கோயில் தான் ரொம்ப கம்மி. கோயிலே ஏறிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த படிக்கட்டு எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு நீங்கள் ஏறி பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து பஞ்சமுக விநாயகர்னு சொல்லி நமக்கு 5 தலை விநாயகர் இருப்பார். அவரை தரிசிக்கலாம். நல்லபடியாக முருகரோட தரிசனம் எங்களுக்கு கிடச்சிருச்சுங்க. நாங்களும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா உள்ள கேமரா லோடு கிடையாது. ஸோ நீங்கள் யாராவது இந்த கோயிலுக்கு வராமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயில் வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். யாருக்கு தாங்க முருகனாலே பிடிக்காது? முருகனாலே அழகு தானே சொல்லுங்கள். சரி, அப்படியே பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாம்பாட்டி சித்தன்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது கீழேயே. ஆனால் நீங்கள் என்னென்னா 6 மணிக்கு மேலே போய் பார்க்காதீங்க. ஏன்னா க்ளோஸ் பண்ணிடுறாங்க பாம்பாட்டி சித்தர் கோயிலை. நீங்கள் பார்க்கணுன்னா முன்னாடி போய் இந்த பாம்பாட்டி சித்தரை வந்து தரிசிச்சுட்டு வந்துடுங்க. எங்களால் போக முடியல. ஏன்னா 6 மணிக்கு மேலே போகிறோன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்துச்சு. சரி போய் பார்க்க முடியலேன்னு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்தால் கண்டிப்பாக பாம்பாட்டி சித்தரை கண்டிப்பாக பார்ப்போங்க. சரி, அப்படியே கோயில் ஏதோ ஆல்டர்னேட்டிவ் பண்ணிட்டுருக்காங்க போல. சிட்டியோட வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ட்ரன்ஸ் அங்கே போய் வீடியோ எடுக்கலாம். வியூ பாயிண்ட்ஸை பார்த்தோம்னா கீழே உள்ள சிட்டியோட வியூவே பயங்கரமாக தெரிஞ்சிச்சு. பார்க்கவே அந்த ஜில்லுன்னு காற்றோட நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. சரி, முருகர் இன்னொரு வாட்டி தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரிட்டன் போகிறதுக்கு அதே பஸ் வசதி இருக்குது. 10 ரூபா தான் டிக்கெட்டு. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வராதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 டைம்ஸாவது விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு நாங்களும் முருகரை பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க.